ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ஜூன் 7ஆம் தேதிக்கான ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தானா கிட்ட மாயா சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு அங்கே கார்த்திக் சாரை காதலிச்சுட்டு பின்னி எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு என் அம்மா அப்பாவோட சந்தோஷமும் அவங்க கௌரவம் தான் முக்கியம், அதுக்காக காதல்னா தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ என்ன மாயா பண்ண போற அப்படின்னு சீனு கேட்டதும் இதை பற்றி நான் பெரியப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இருந்தாலும் தானா வந்து தடுத்து நிறுத்திட்டு ஒரு வழியா நான் வந்துட்டேன் அப்படின்னு ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. ஸோ தானாவை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து மாலையை மாற்றிக்க சொல்றாங்க. 2 பேரும் கியூட்டா மாலையை மாற்றிக்கிறாங்க. இந்த பக்கம் ஐயர் வந்து அந்த நிச்சயதார்த்தோடையே படிச்சுட்டு போகும்போது எல்லாருமே வந்து அம்மா கடைசி வரைக்கும் மாப்பிள்ளையை காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே புவனேஸ்வரி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு வர சொல்றாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையும் வந்து பட்டு வெஷ்டியோட வந்து நேரா என்று கொடுக்குறாங்க. பார்த்தா அது நம்ம தானே காதலிச்ச கோச் கார்த்திக் தான் இவங்களோட பையன். இது பார்த்து தானே ஆச்சரியப்பட்டு சார் நீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. மாயா சீனு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. இங்க பார்த்தோம்னா சிவராமன் நம்ம ஜானகி வந்து பேரதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா கார்த்தி வந்து காலேஜ்ல வச்சு ராமனை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாரும் வந்து அதிர்ச்சி ஆறாங்க. பாப்பா இவன் தான் எங்க பையன் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகிக்கு என்ன பண்றேன்னு தெரியல. என்னங்க இதெல்லாம், கார்த்திகா நம்ம மாப்பிள்ளை? ஆமா ஆமா கார்த்திக் தான் நம்ம மாப்பிள்ளை. ஆமா எப்படிங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நம்ம ஜானகி வந்து கேட்குறாங்க. இங்க பாருங்க கார்த்திக் தான் முன்னாடி நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வரப்போறான்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? தானே அவருக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளையை தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டதும் இங்க பாருங்க ஆரம்பத்திலேயே புவனேஸ்வரி என்கிட்ட சொல்லிட்டா இப்படி காட்டி தான் அவங்களோட பையன்னு, அதனாலதான் நான் ஆரவாசி இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எனக்கு கார்த்திய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆறாங்க. இவன் என் அண்ணனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட மக அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிச்சயமெல்லாம் நல்லபடியா நடந்து முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் சாரு வந்து இவன் தாப்பா இந்த தனா வந்து காதலிச்ச பையன் அப்படின்னு சொன்னதும் மகாலிங்கமும் வந்து அதிர்ச்சி ஆறாங்க. இன்னொரு பக்கம் மாயா சீனுவலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ புவனேஸ்வரி வீட்டில இருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ரகுராம் கிட்ட வந்து ஜானகி என்னால் நம்ப கூட முடியலைங்க, உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்தினா அதை மன்னிக்கவே மாட்டீங்களே, எப்படிங்க இந்த கல்யாணத்தை நீங்க சம்மதிச்சிங்க அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த இடத்துல ரகுராம் வந்து என் பொண்ணுக்கு விருப்பமான வாழ்க்கையை தான் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். கார்த்திக் தான் முன்னாடி இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வருவார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னங்க குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு வளைச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி கார்த்தியை நீங்க மாப்பிள்ளையா வாரத்துக்கு சம்மதிச்சிங்கன்னு. இங்க பாருங்க கார்த்தியை பற்றி விசாரித்தேன். ஸோ கார்த்தி வந்து ஒரு கோச், அதே மாதிரி நம்ம பொண்ணும் பேட்மிண்டன் விளையாடி இது இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் சாம்பியன் கப் அடிக்கணும்னு ஆசைப்படுறா. இப்போ வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பத்துல நீங்க உங்க பொண்ணை தாராளமா விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா அதுக்கு மறுப்பு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதே மாதிரி நம்ம ஊர்லயும் அந்த வழக்கம் இல்ல, கண்டிப்பா விளையாடையும் விட மாட்டாங்க. அப்போதான் தெரிஞ்சுக்கு நம்ம கார்த்திக் கோச் தான் இவங்களோட பையன்னு. சோ இங்கால நம்ம பொண்ணு வந்து லட்சியமா இருக்கா, கார்த்திக்கும் லட்சியம் தன்னோட கனவை வந்து நிறைவேற்றினது நம்ம தானாதான். அப்படி பார்த்தா மாப்பிள்ளையை வந்து என் பொண்ணுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுப்பாரு. சோ அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சா அப்படின்னதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க மாப்பிள்ளை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பொண்ணு பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்டதும் தன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றின சந்தோஷத்துல தானா ஓடி வந்து ரகுராம வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம புவனேஸ்வரி அவங்க அண்ணன் இங்க அண்ணன் நம்ம தானாவோட மாப்பிள்ளை கார்த்தி 3 பேரும் ஒண்ணு கூடி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அத்தை, நீங்க சொன்ன மாதிரி காதலிச்ச மாதிரி நடிச்சேன், இப்போ அவங்க வீட்லயும் இடம் பிடிச்சி மனசுலயும் இடம் பிடிச்சிட்டேன், இனி நீங்க நினைச்சதுதான் நடக்க போகுது அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை நம்ம புவனேஸ்வரி போட்ட திட்டமா கூட இது இருக்கலாம். இதோட இந்த எபிசோட் வந்து